அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கூட ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். அவர் சொன்னார், ஏந்தினேன், நான் உன்னை சுமந்தேன், தப்புவித்தேன் என்று சொன்ன கர்த்தர் இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிற தேவன். அவர் நம்மை எல்லா பிரச்சனைகளின் நடுவிலும், போராட்டங்களின் நடுவிலும் நம்மை தூக்கி சுமக்கிறவராய் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹோரா கபலபா தீபல ஹந்தரபா ஹேமர சந்தரபல ரிகபலா ஹத்துரபா. ஆவியானவரே துதிக்கிறோம், ஆவியானவரே துதிக்கிறோம், ஆவியானவரே துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. சொல்லுங்க எல்லாரும். உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. குழப்பங்கள் என்னை குழப்பும் போது, குழந்தை போல நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது, யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது, யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவேன். பாருங்கள் என்னை அழுத்தும் போது, பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். யாருமின்றி நான் கலங்கும் போது, என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். யாருமின்றி நான் கலங்கும் போது, என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவேன். ஹalleluya. உந்தன் தோள்களில் நான் கிடப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவேன். ஹalleluya, ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. பலரி பதர சந்தரபா ரிமாதரசே மகாந்தரபா. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம். எத்தனை பாரங்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், குழப்பங்கள் வந்தாலும், என் தேவனுடைய பாதத்தில்
எங்களுக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கும்போது உம்முடைய பாதம் ஒன்றே எங்களுக்கு போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு தகப்பனே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். ராகபல தீமலஹாதனசே மஹந்தரோகல ராத்தனசே மலஹத்துர் பிகபலபா. ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் கர்த்தர் நல்லவர் அப்பா, என் கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. ஓரா கபல தீரபல ரிபதரா. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அன்றைக்கு ஆபிரகாமோடு பேசும்போது சாராள் உள்ளே இருந்ததை கேட்டு நகைத்தாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அவர் சொன்னபடியே சாராளுக்கு செய்தருளினார். அவர் சொன்ன வார்த்தையின்படியே சாராளுடைய வாழ்க்கையிலே அதை அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை ஆபிரகாமுடைய நம்பிக்கை குறைந்து போயிருக்கலாம். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது. சோ அவர்களுடைய நம்பிக்கை இழந்து போயின சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரால் சொன்ன அந்த காரியம் அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். ஹalleluya, ஹalleluya. ரிபலஹத்தனசே மஹந்தரபா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ வேதனையின் காரியங்கள், தனிமையான நேரங்கள், வியாதி படுக்கைகள், ஹalleluya, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாக செல்லும் போது நம்முடைய கண்ணீரே, தாவீது சொல்லுகிறான், என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஹalleluya. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் செல்லும் பொழுது கூட தேவன் தம்முடைய கரத்தினால் நம்மை தூக்கி எடுக்கிறவர், நம்மை அரவணைத்து நம்மை திரும்பவுமாய் கட்டி எழுப்புகிற தேவன். ஹalleluya. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை திரும்பவுமாய் எழுப்புகிற தேவனப்பா, திரும்பவுமாய் நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து பலப்படுத்தி நடத்துகிற தேவன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. ரிமலஹத்தனசே மஹத்தனபல ரிகலபரபா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது ராஜா சொன்னது போல இன்றைக்கு அந்த அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாற வேண்டுமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே ஆண்டவரை இன்னும் நான் துதிப்பேன் என்று சொல்லி துதித்துக் கொண்டே இருப்போமா? தாவீது சொன்னது போல, மேன்மேலும் உம்மை துதிப்பேன், மேன்மேலும் உம்மை துதிப்பேன். ஹalleluya, ஹalleluya. அந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இன்னும் நன்மைகளை செய்யும்படி காத்திருக்கிறார். ஹalleluya. நாம் சோர்ந்து போனால் கூட கர்த்தர் நம்மை தட்டி எழுப்பி ஆண்டவர் நம்மை அரவணைக்கிற தேவன். ஹalleluya, ஹalleluya. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின்
மரணத்தின் பாயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தாழும் புகழால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தாழும் புகழால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்களேன் ஆண்டவரை பார்த்து, இன்னும் என்னுடைய நம்பிக்கை எல்லாமே இழந்தது போல இருக்கிறதப்பா, ஆனால் நான் உங்களை துதிப்பேன் ஆண்டவரே. உங்க மேல எல்லாம் நம்பிக்கை வைக்கிற ஆண்டவரே. நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கை யாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். நம்பிக்கையோட சொல்லுங்களேன். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. தனிமையின் எண்ணங்கள் சூடாலும் கண்ணீரை பாடுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரை பாடுக்கையாய் மாறினாலும், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் இயேசு, நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் இயேசு, நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா ஆண்டவரே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை இழந்த நேரங்களில் கூட நீர் எங்கள் நம்பிக்கையை கட்டி எழுப்புகிறவர். அந்த கல்லை புரட்டி தள்ளி எங்களை மறுபடியும் உயிர்த்தெழும்ப செய்கிற தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.